ஆஹா நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்குயிட் கேம் சீசன் 3 சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லரை விட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ட்ரெய்லரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஊற்றி கவனிச்சு பிரேக் டவுன்ஸ் தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோட ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட் க்ரீன் லைட்டில் இருக்க அந்த டால் இருக்குது. அந்த டால் என்ன பண்ண போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் ஸ்குயிட் கேம்ஸோட லீக்ஸ் அப்புறம் வந்துட்டு அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ நம்ம ரெட் லைட் க்ரீன் லைட்டில் விளையாண்டுட்டு இருக்க அந்த டால் வேறு ட்ரெஸ் போட்டு இந்த சைடு நிற்கிது. அதோட பாய் ஃப்ரெண்டா இல்லை என்னன்னு தெரியல. இன்னொரு டால் வந்துட்டு பையன் டால் அந்த சைடு நிற்கிது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரோப் வச்சுருக்காங்க, ஸ்கிப்பிங் ரோப். இதுதாங்க ஜம்ப் ரோப். ஸ்கிப்பிங் ரோப் வச்சுட்டு ரெண்டு பேர் நிற்பாங்க. நடுவில் ஒரு ஆள் வந்துட்டு அந்த ரோப்பை பிடிச்சிருப்பாங்க. அந்த ரோப்பை இப்படி ஜம்ப் பண்ணல ஒருத்தவங்க ஜம்ப் பண்ணணும். அதுதான் இந்த கேம். இந்த கேம் ரொம்ப வந்துட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த சீரீஸில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு இந்த கேர்ள் டாலும் அந்த சைடு பாய் டாலும் நிற்கிது. நடுவில் ட்ரெயின் ட்ராக் இருக்குது. இந்த ரெண்டு டாலும் இந்த கயிறை பிடிச்சிருக்காங்க. ரெட் லைட் க்ரீன் லைட் ரெண்டுமே வச்சுருக்காங்க. க்ரீன் லைட் போட்டால் விளையாட ஸ்டார்ட் பண்ணணும், ரெட் லைட் போனால் ஸ்டாப் பண்ணிடணும். இப்போது இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக் வந்துட்டு ரொம்பவே உயரமான இடத்துல இருக்குது. அதுலேருந்து கீழே விழுந்தால் கண்டிப்பாக செத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கேமை வச்சுருக்காங்க இவங்க. கீழே ஒருத்தர் அங்கேருந்து எட்டி பார்க்கும்போது ஃப்ளாஸாக போட்ட ஒரு ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோரை காமிக்கிறாங்க. இதுதான் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் கேமாக இருக்கும். எதை வச்சு நீ இதுதான் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் கேம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேயர் 100 வந்துட்டு இந்த சீனில் மட்டும்தான் வர்றாரு. ட்ரெய்லரில் வேறு எந்த சீன்லேயுமே வரல. ஸோ இந்த கேமில் அவர் இறந்துருப்பாரு அப்படின்றத நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் கேமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு அடுத்த ஷாட்டில் நம்ம ஹீரோ செம்மையாக கத்துறாரு, ஏன்டா என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நம்ம ஹீரோவோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க யாராச்சும் ஒரு ஆள் இறந்துருக்கலாம். இதனால ரொம்பவே ட்ரிகர் ஆன நம்ம ஹீரோ ஏன்டா என்னை இன்னும் உயிரோடு வச்சுருக்கீங்க, விட்டு தொலைங்க, இல்லை என்னை சாகவாச்சு விடுங்க அப்படின்ற நிலைமைக்கு அவர் வந்துடுறாரு. வந்துட்டு கத்திட்டு இருக்காரு. இனி இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இவன் பாட்டுக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் செஞ்சு சம்பவம் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் இவரை தூக்கிட்டு போய் ஒரு பெட்டில் போட்டு ஹேண்ட் கஃப் போட்டு கட்டிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோவை யாரோ என்னமோ செஞ்சு பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு இன்ன வரைக்கும் நம்ம இன்ஹோ தான் ஃப்ரெண்ட் மேன்றதே தெரியாது. இது தெரிய வரும்போது நம்ம ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்றது தான் பயங்கர ட்விஸ்டே. ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க கடைசியாக நம்ம ஹீரோ கோட் சூட் போட்டு ஃப்ரெண்ட் மேனை பார்க்க போகும்போது ஃப்ரெண்ட் மேன் வந்து மாஸ்க்கு கலட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இன்ஹோவோட ஃப்ளாஷ்பேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு ஃப்ரெண்ட் மேன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன், அதாவது அவர் விளையாண்ட ஃபர்ஸ்ட் சீசனில் அவர் 136th பிளேயராக இருந்திருப்பார். இப்போ அவர் வந்துட்டு ஃப்ரெண்ட் மேனாக மாறியிருப்பார். ஸோ இதோட ஃப்ளாஷ்பேக் என்னன்றதை அவர் சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம இன்ஹோ கேட்குறது என்ன, நம்மடா நீ மனுஷனை நம்புற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ இதனால தாண்டா அவனை இவ்வளோ நாள் உயிரோட வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. நைஃப் அண்ட் கீ கேமோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ் எல்லாமே இந்த ட்ரெய்லரில் விட்டுருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான விஷயம் இது வரைக்கும் ஸ்குயிட் கேமில் காமிக்காத மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டீமாக போச்சு, ரெட் அண்ட் ப்ளூவாக பிரிக்கிறாங்க. மனுஷங்களை கொல்ற மாதிரியான கேம் தான் இது. இது வரைக்கும் அவங்க ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்களே தவிர பிளேயர்ஸ்குள்ளேயே அடிக்க விட்டு சாக விட்டது கிடையாது. இந்த கேமில் அந்த ஒரு ட்ரிக்கை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பிளேயர் 120 பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம வின் பண்ணியே ஆகணும், நான் சும்மாலாம் கீழே இறங்க மாட்டேன்டா, நான் ஃபைட் பண்ணி ஜெயிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி ஜெயிச்சு இவ தான் இந்த கேமோட ஃபர்ஸ்ட் வின்னர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் தான் அந்த கீயை போய் வாயிலெல்லாம் ரத்தத்தோடு போய் ஒரு ரூமை திறக்கிற அந்த கீயை வச்சு. ஸோ அவள் தான் இந்த கேமோட ஃபர்ஸ்ட் வின்னராக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது போக இந்த கேமில் புதுசாக நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 202ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேம்லன்றதை கூட நம்ம சொல்லலாம். அன்ஹி நம்ம லவ் கப்பிள்ஸ் இந்த ஸ்குயிட் கேமில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இந்த சீசனில் அவங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே அந்த பொண்ணு அவன் லவ்வரை பார்த்து பயங்கரமாக கத்துது, இங்கேயே மாட்டிக்கிட்டு சாகலான்னு நினைக்கிறியா, நம்ம எப்படியாச்சும் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. அங்கே வச்சாம்பாரு ஒரு ட்விஸ்ட்ன்ற மாதிரி இவளை ப்ளூ டீம்லையும் அவனை ரெட் டீம்லையும் போட்டுடுறாங்க. சரி இந்த கீ அண்ட் நைஃப் கேம்னே சொல்லிட்டு இருக்கேமே, அந்த கேம் என்ன கேம்மா அப்படின்னு நீ சொல்லவே இல்லை.
கீ அண்ட் நைஃப் கேம்னு சொல்லிகிட்டே இருக்கியேம்மா, அந்த கேம் பற்றி நீ ஒன்றுமே சொல்லியேம்மா அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். அந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீ இருக்கும். இந்த கீ வந்துட்டு யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா ப்ளூ டீம் வச்சுருப்பாங்க. அவங்க போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் தப்பிச்சு போய்க்கலாம். பட் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, அது ஃபேக்கான கீயாக இருக்கலாம், ஃபேக்கான டோராக இருக்கலாம். நீங்கள் ஒரிஜினலான கீயை கண்டுபிடிச்சி ஒரிஜினலான டோரை கண்டுபிடிச்சி திறந்து வெளியில் போனீங்கன்னா அடுத்த ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களை ரெட் டீம்லேருந்து யாராச்சும் வந்து போட்டு தள்ளுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த கேம். இங்கே நம்ம பையனும் அம்மாவுமா இருக்க நாட் 7ம் அவரோட அம்மாவும் இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆள் இறக்குறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அது அந்த பையனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெய்லரில் அந்த பாட்டி அழுகுறாங்க, எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பையன் இறந்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் வந்துட்டு நம்ம ஹீரோ மட்டும்தான் ஃபைனல் பிளேயராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஹீரோ கூட யார் வேணால் ஃபைனல் பிளேயராக இருக்கலாம். ஏன்னா போன சீசனில் 3 பேர் ஃபைனலிஸ்ட்டாக வந்தாங்க. இந்த சீசனில் எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு தான் ஸ்குயிட் கேம் சீசன் 3யோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இது போக நம்மக்கிட்ட நிறைய லீக்கான வீடியோஸும் ஃபோட்டோஸும் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.